ஹலோ ஹாய். என்னடா அது இவ்வளோ அழுக்கா வேர்த்து விறுவிறுத்து போய் நிற்கிறாளே அப்படின்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி எங்களோட கல்யாண நாள். என் ஹஸ்பண்டுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் மீன் தொட்டதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. ஸோ அதனால் இது வரைக்கும் செஞ்சதில்லை. சரி, இன்றைக்கி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஒரு சர்ப்ரைஸ் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். மீன் கடையில் போய் கேட்டேன் 2 மணி. அந்த டைமில் எனக்கு 2 மணியில் கிடைக்காதுன்னு தெரியாது, கிடைக்கல. ஸோ அதனால் இன்ஸ்டாமார்ட்டில் போட்டு இந்த சால மீன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மீன் தான் வாங்கியிருக்கேன். இது எப்படி செய்யணும் அப்படின்னு இப்போ தான் யூடியூப்பில் வீடியோ பார்த்துருக்கேன். அதை பார்த்து நம்ம ட்ரை பண்ணிவிட்டு எப்படி ரியாக்ஷனுங்கிறத பார்க்கலாம். பாய். மீன் குழம்புக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டேன், பூண்டு எடுத்து வச்சுட்டேன், கருவேப்பிலை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம சால மீன் நல்லா க்ளீன் பண்ணி மண்டையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்சோ தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஆச்சியோட ஃபிஷ் கறி மசாலா தான் யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் 3த்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நிறைய கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன், ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 20 பல்லுக்கிட்ட போட்டேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. கூட இப்போ மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஃபிஷ் கறி மசாலா, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக மீன் போட போகிறேன். கொஞ்சம் மாங்காவும் போடலான்னு யோசித்து வச்சுருக்கேன். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போதே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்ற போகிறேன். குழம்பு நல்லா கொதிக்கும் போது மீனை தூக்கி போட போகிறேன். நம்ம மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. எனக்கு இது எவ்வளோ நேரம் கொதிக்கணும்லாம் தெரியாது. இப்போ தான் மீன் எடுத்து கடைசியாக போட்டிருக்கேன். பார்ப்போம் இதோட ரெசிபி எப்படி வருதுன்னு. ஃபைனலி மீன் குழம்பு இஸ் டன் அண்ட் டஸ்டட். என் ஹஸ்பண்ட் வந்தோன்னே அவங்களோட ரியாக்ஷனையும் கேப்சர் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஒரு விஷயம் பார்ப்போம். வாங்கிலாம் வைக்கல. ஓ, அந்த டப்பி ஓப்பன் பண்ணு. ஆமாம், ஓப்பன் பண்ணு. எஸ், நீ வச்சியா? அது கேப்சர் பண்ணுற பைத்தியம்.